ஹாய். கர்நாடகா பேங்க் வந்து ரொம்ப நாளாக ஒரு நியூஸில் இருந்த ஸ்டாக்கு. ஸோ அது ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா ஒரு சில வருஷங்களாக பார்த்தீங்கன்னா சைட்வேஸ்லேயே போயிட்டு இருந்துச்சு. இந்த பீரியட் ஆஃப் டைமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சைட்வேஸில் போயிட்டே இருந்துச்சு இந்த பேங்க்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சைட்வேஸ்லேருந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ நம்ம இதோட டெக்னிக்கல் எப்படி இருக்குது, இப்போ இதை கன்சிடர் பண்ணலாமா வேண்டாமா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ டெக்னிக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த பாயிண்ட் தான் வந்து ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ், அதை பிரேக் அவுட் ஆகிடுச்சு நம்பர் 1. ஸோ இதை நீங்கள் இந்த லைன் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நம்பர் 1 இந்த ப்ரீவியஸ் லைன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் ஆகிடுச்சு, விச் மீன்ஸ் சைட்வேஸ்லேன்ஸும் பிரேக் அவுட் ஆகிடுச்சு, ப்ரீவியஸ் ஹையும் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ பிரேக் அவுட் ஆகிட்டு இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் நடந்துகிட்ருக்கு. ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லெவல் இருக்குது, அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் அதுக்கு முன்னாடி வந்த லெவல், அதுக்கு கீழே இருக்க லோ தெரியுதுங்களா, இதுதான் வந்து ப்ரீவியஸ் லோ. ஸோ இந்த 2 லெவலையும் மார்க் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே தான் இப்போ கரண்டாக ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ ப்ரைஸ் வந்து கரெக்டாக பிரேக் அவுட் கொடுத்துட்டு ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு அந்த லெவலுக்குள்ளே பிரேக் அவுட் நடந்த ஏரியா வந்து ரீடெஸ்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த ஆரோ மார்க் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் ப்ரீவியஸ் ஹைஸ். அந்த ப்ரீவியஸ் ஹையை கரெக்டாக டச் பண்ணிட்டு அங்கேருந்து திரும்பி இருக்குது. ஓகே, இது வந்து நம்பர் 2. ஸோ 1 சைட்வேஸ் பிரேக் அவுட், ரீடெஸ்ட்டில் ப்ரீவியஸ் ஹையை டெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ 2 கன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு கிடச்சிது. இப்போ 3வது இந்த ரீடெஸ்ட் நடக்கிறது கூட ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணியிருக்கு. ஓகே, உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா பாருங்கள். பை த வே இது வந்து வீக்லி சார்ட். வீக்லி சார்ட்டில் என்ன பேட்டர்னை ஃபாலோ பண்ணி இந்த ரீட்ரேஸ்மெண்ட் நடந்திருக்குன்னு பாருங்கள். டெய்லியில் பார்த்தாலும் நமக்கு கொஞ்சம் கூட க்ளம்ஸியாக இருக்குது. ஸோ வீக்லியே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ வீக்லியில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சேனல் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, அதாவது இந்த ரீட்ரேஸ்மெண்ட் வந்து ஒரு சேனல் பேட்டர்னை ஃபாலோ பண்ணி ரீட்ரேஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ சேனலோட டாப் பாட்டம் அடிச்சுட்டு ஒரு டைமும் மேலேயும் கீழே வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டே முடிச்சிச்சு. ஸோ பிரேக் அவுட் நம்பர் 1, ரீடெஸ்ட் நம்பர் 2. ரீடெஸ்ட் பேட்டர்ன் வந்து சேனல் பேட்டர்ன், இதை ப்ரிசைஸாக வேணால் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ சேனல் பேட்டர்னில் ரீடெஸ்ட் முடிச்சுட்டு அந்த சேனல் பேட்டர்ன்லேருந்தும் பிரேக் அவுட் ஆகிடுச்சு நம்பர் 3. ஸோ 2 பிரேக் அவுட்ஸ், ஒன்று வந்து மேஜர் சைட்வேஸ்லேருந்து ஒரு பிரேக் அவுட், ரீட்ரேஸ்மெண்ட்டோட சேனல் பேட்டர்ன்லேருந்து ஒரு பிரேக் அவுட். ஸோ 2 பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இது வந்து அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன். ஸோ இது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து சேனலோட ஹைஸ். ஒரு டைம் இந்த ஹையை வந்து டெஸ்ட் பண்ணும்போது கீழே வந்திருக்கு, பட் இப்போ வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு நமக்கு. ஓகே, இந்த 2 பாயிண்ட்ஸில் கீழே வந்திருக்கு, இப்போ அது வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம எப்படி என்ட்ரு ஆகலாம்? ஓகே, ஆல்ரெடி இங்கே பொசிஷன் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஹோல்ட் பண்ணலாம். இப்போ புதுசாக பொசிஷன் எடுக்க போகிறவங்க, இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் அவுட், இந்த சேனல் பிரேக் அவுட்டுக்கு ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துட்ருக்கு. இந்த ரீடெஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரு ஆகலாம். இல்லை அக்ரெசிவாக என்ட்ரு ஆகிறவங்க இப்போவே கூட என்ட்ரு ஆகிக்கலாம். ஸோ மினிமம் இந்த சேனலோட டாப்பை வந்து டெஸ்ட் பண்ணதுக்கான ஹை ப்ராபபிலிட்டி இருக்குது இன் லாங் ரன். ஸோ ஒரு கேண்டிலுமே இதில் வீக்லி கேண்டில், ஒரு கேண்டில் 1 வீக்கை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இட் மே டேக் சம் டைம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் தாராளமாக கர்நாடகா பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இது ரைட் டைம். ஓகே, இதை வந்து ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறவங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டெய்லியில் போயிட்டு டெய்லியில் இப்போ இந்த பிரேக் அவுட் ஆனதுக்கு ஒரு ரீடெஸ்ட் கொடுக்கணும். ஓகே, ஸோ அந்த ரீடெஸ்ட்டுமே எவ்வளோ தூரம் வரலான்னு பார்த்தீங்கன்னா ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டில் போட்டுன்னா ஒரு 0.618 எங்கே வருது, கரெக்டாக நம்ம வரைஞ்சி வச்சா ரெட் லைனில் வருது 0.618 ரீட்ரேஸ்மெண்ட் இந்த பிரேக் அவுட்டோட ஸ்விங்க்கு. ஸோ அது வரைக்கும் வந்துச்சுன்னா ஒரு ரிவர்சல் ஏதாவது கேண்டில் ஒன்று ஐடென்டிஃபை பண்ணிட்டு நம்ம என்ட்ரு ஆகிக்கலாம். இல்லை இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்துட்டு கீழே வர நீங்கள் வாங்கிட்டே இருக்கணும். ஓகே, இந்த 618 வந்துட்டு இங்கேருந்து திரும்ப ப்ரீவியஸ் ஹையை டச் பண்ணதுக்கான ஹை ப்ராபபிலிட்டி இருக்குது. ஓகே, ஸோ எனிதிங் மே ஹேப்பன் இன் ட்ரேடிங். ஸோ உங்களோட ரிஸ்க் ரிவார்டை வந்து எப்போயுமே மேனேஜ் பண்ணிக்கோங்க. வென் இஸ் ஏ ரிஸ்க் ரிவார்ட், எல்லா அமௌண்ட்டையும் கொண்டு போயிட்டு ஒரே ஸ்டாக்கில் போடக்கூடாது. இதில் நீங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய ஃபிலாசபி என்னென்னா, இந்த இடத்துல நம்ம என்ட்ரு ஆகும். ஓகே, இங்கே வால்யூமை பாருங்கள், வால்யூம் பிரேக் அவுட் அப்போ அதிகமாக இருக்குது. இந்த பிரேக் அவுட்லேருந்து திரும்ப ரீட்ரேஸ் ஆகும்போது வால்யூம் குறைஞ்சிட்டே தான் இருக்குது. ஸோ தெர் இஸ் நோ ஹை வால்யூம் டியூரிங் த ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ இது ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ நம்மளோட ஃபிலாசபி என்னென்னா இந்த ரேட்டஸ்ட் 0.618 கிடச்சுன்னா அந்த இடத்துல என்ட்ரு ஆகிட்டு
ப்ரீவியஸ் ஹையை வந்து டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஓகே, ப்ரீவியஸ் ஹை வரைஞ்சிட்றேன்னா இதுதான் ப்ரீவியஸ் ஹை. இந்த ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் டார்கெட் வச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து இப்போ பிரேக் அவுட் ஆன ஸ்விங்கோட லோ இதுக்கு கீழே மேபி 1 ATR ஃப்ரம் த லோ ஆர் 0.5 ATR ஃப்ரம் த லோ. அது டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ட்ரேடிங் ஸ்டைல். நான் வந்து யூஸ்வலாக 1 ATR பிலோ த லோ வைப்பேன். ஸோ இதில் வச்சாலே உங்களுக்கு மோர் தென் 1:2 ரிஸ்க் ரிவார்ட் இருக்குது. வெரி குட் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இன் கர்நாடகா பேங்க். ஸோ நீங்கள் கன்சிடர் பண்ண விரும்பினீங்கன்னா நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டு. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு தங்கமயில் இதே ப்ரெடிக்ஷன் தான் பண்ணோம், பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட். அதுவும் வந்து சூப்பராக ப்ளே ஆச்சு. அதையும் வந்து நீங்கள் பாருங்கள், லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ இதோட அடுத்த டார்கெட்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங்கோட ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன், இந்த லிங்கோட இந்த ஸ்விங்கோட ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் போட்டிங்கன்னா 1.27 எக்ஸ்டென்ஷன் அரௌண்ட் இந்த இடத்துல வருது. ஸோ அது வந்து செகண்ட் டார்கெட். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் would be previous high, second target would be 1.27 Fibonacci extension of previous swing. Okay, so there are high probability of winning in this trade, but don't put all your eggs in one basket. நீங்கள் இதுக்குன்னு ஒரு ஃபண்ட் allocate பண்ணிட்டு some portion of fund you can consider investing in Karnataka bank. Okay, that's all for today. நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம வீடியோஸ் வந்து